ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி பார்த்தோம்னா தமிழ்கிட்ட போய் நம்ம உண்மையை கேட்டாக்கி கண்டிப்பாக தமிழ் உண்மையை சொல்லும் அப்படின்னு ஆதி தமிழ்கிட்ட கேட்டுட்ருக்குறாங்க. தமிழ், உனக்கு உங்கள் அப்பாவை தெரியுங்களா? உங்கள் அப்பாவை பற்றி நீ சொல்லு, யார் உங்கள் அப்பா, அதுக்குள்ளே ஏதாவது ஆதாரம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்தடுத்து தமிழ்கிட்ட ஆதி இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறத பார்த்ததுமே பாரதி ஐயோ இது என்னது, தமிழ்கிட்ட இப்படி கேட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறி போய் நின்றுட்டுருக்கமோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாட்டியை தான் காட்டுறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, உண்மையை சொல்லு தமிழ், நீ தான் என்னுடைய அப்பாங்கிறத உண்மையை போட்டு உடைச்சிட்டு இதுக்கு முன்னாடி நீ எதுக்காக இப்படி போட்டு மறைச்சிட்டு இருக்கிற, அதுதான் ஆதியே உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காமலா, உண்மை போட்டு உடைச்சிரு அப்படின்னு சொல்லவும் அப்போ உங்கள் அப்பாங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன ஆதாரம் காட்டு அப்படிங்கும்போது நீங்கள் தான் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிடவும் இதை கேட்டதுமே ஆதிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. என்னது தமிழ் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாள் அப்படிங்கவும், இங்கே பாரு நான் தான் உங்கள் அப்பான்னு நீ என்னை கூப்பிட்டுட்டு இருக்கிற சரி, ஆனால் உண்மையிலே உங்கள் அப்பா யாருங்கிற உண்மையை சொல்லு அப்படிங்கும்போது என்னப்பா அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, நான் உங்களை தானே அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறேன், அப்போ நீங்கள் தானே என்னுடைய அப்பா அப்படின்னு தமிழ் சொல்லவும் இப்படி சொல்லிக்கிட்டு அப்பா எனக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்குப்பா, நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஆதிக்கிட்ட எஸ்கேப் ஆகி ஓடி இருந்தாங்க. நல்ல வேளை அப்பா கிட்ட நம்ம எப்படியோ சமாளிச்சிட்டோம், ஆனால் எதுக்காக இப்படிலாம் கேட்டுட்டு இருக்காருன்னு தெரியல அப்படின்னு தமிழ் நினைக்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா பாரதி தான் காட்டுறாங்க. இப்போ பாரதி நினைச்சிட்டு இருக்கிறாங்க, எதுக்காக ஆதி இந்த மாதிரிக்கு தமிழ்கிட்ட கேட்டாருன்னு தெரியலையே, ஒருவேளை அவருக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் ரொம்ப பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா பாட்டியை தான் கட்டுறாங்க. தமிழ் இந்த மாதிரிக்கு ஆதிக்கிட்ட நீ தான் என்னுடைய அப்பான்னு சொல்லிட்டால, இதனால ஆதிக்கு அதாவது எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இன்னொரு பக்கம் நினச்சிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா மித்ராவை தான் காட்டுறாங்க. அப்போ மித்ரா கிட்ட அவங்க அண்ணா கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மித்ரா நம்ம தான் கோயிலில் இருந்து அங்கே வந்தாச்சுதுல, இப்போ தான் சரவணனோட தொல்லை கிடையாதுல, அப்புறமும் எதுக்காக நீ இப்படி பதட்டமாகவே இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லைண்ணா எனக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு தோணுது, அது மட்டும் இல்லாமல் சரவணன் ஆதிக்கிட்ட எல்லா உண்மையை போட்டு உடைச்சிருப்பானோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கும்போது, அப்படிலாம் ஒன்றா நடக்காது, நீ ஏதாவது நினச்சி நீ குழம்பிட்டு இருக்காத, ஆதி அங்கே தான் இருக்கிறான், போய் அவன்கிட்ட போய் பேசு அப்படிங்கவும் அப்போ ஆதி அங்கே உட்காந்துக்கிட்டு இதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஆதி எந்திக்கிறாங்க. எந்திக்கும் போது அவங்க காலு ஸ்லிப்பாகி கீழே விழுறதுக்காக போகும்போது உடனே பார்த்தோம்னா அவங்க காலில் லைஸாக அடிபட்டுருது. அப்போ ஓடோடி பாரதி வரவும் அதுக்கு முன்னாடி மித்ரா அங்கே வந்துருந்தாங்க. என்ன ஆதி பார்த்து நடக்க மாட்டிங்களா, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பாரதி அதாவது ஆதிக்கு இப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பதட்டமானதை அப்படியே ஆதி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மித்ரா பார்த்தோம்னா அவங்க ஆதிக்கு காலெல்லாம் மருந்து போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ பாரதி பக்கத்தில் ஏதாவது பிரச்சனையா, கால் வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாரதி அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆரதி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத ஆதி உணர்ந்தாங்க. நம்மளுக்கு அடிபட்டதுமே பாரதி அப்படியே துடிச்சு போயிட்டாங்களே, உண்மையிலேயே பாரதி தான் தன்னுடைய மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. சரவணன் இந்த ஃபோட்டோவை காட்டினா, ஆனாலும் பாரதி கிட்ட ஏதாவது ஆதாரத்தை வச்சிருப்பாளா, உண்மையிலேயே பாரதி தன்னுடைய கணவரை அந்த அளவுக்கு நேசிக்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்போ எப்படியும் அவள் பேக்கில் ஏதாவது ஆதாரம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கவும் அப்போ மித்ரா கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லை மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்போ மித்ரா கிட்ட சரியாக ஆதி பேச்சு கொடுக்காம போகிறாங்க. அப்போ மித்ராவுக்கு இது என்னமோ மாதிரி இருக்குது, என்னது ஆதி நம்மக்கிட்ட வழக்கமாக நல்லா தான் பேசிட்டு போவார், ஆனால் கோயிலிருந்தே அவரோட நடவடிக்கை சரியில்லாமல் இருக்குது, சரவணன் ஏதாவது உண்மையை போட்டு உளறி இருப்பாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மித்ராவும் குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அவங்க ஆதியை தான் காட்டுறாங்க. அப்போ பாரதியோட ரூமுக்கு வரவும் பாரதி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆதி கொஞ்ச நேரமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாரதியை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு ஏற்படுது. அப்போ உடனே ஆதி முடிவு பண்ணியிருந்தாங்க, நிச்சயமாக நம்ம இதை வளர விடக்கூடாது, உண்மையை நம்ம கண்டுபிடிச்சி தீரணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வரவும் அடுத்த நாள் ஆனதுமே பாரதி அவங்க வெளியே போன மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஆதி பார்த்தோம்னா பாரதியோட ரூமுக்கு வராங்க. வந்ததுமே பாரதியோட பேக் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அதில் பார்த்தோம்னா பாரதியோட அதாவது அவங்க கணவரோட சேர்ந்துருந்த அந்த ஃபோட்டோ இதெல்லாம் ஒரு கவருக்குள்ளே தூக்கி வச்சுருக்கவும் அதை ஒவ்வொன்றையும் எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கறதுமே அவங்க ஆதி அதிர்ச்சியடைகிறாங்க. ஏன்னா சரவணன் தாங்கிட்ட காட்டின ஃபோட்டோ அதே ஃபோட்டோவை பாரதியும் வச்சுருக்குறாங்க. ஆதியும் பாரதியும் சேர்ந்துருந்த அந்த கல்யாண ஃபோட்டோவை தான் அதில் வச்சுருக்குறாங்க. அதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அது எல்லாமே ஒரு டைரிக்குள்ளே வச்சுருக்கவும் அடுத்ததாக டைரியை புரட்டிட்டு இருக்கும்போது ஒரு 500 நோட்டு இருக்குது. அப்போ பாரதியோட பிறந்த நாளுக்காக ஆதி கொடுத்த அந்த 500 நோட்டு தான் அது. அதை பார்த்ததுமே அவங்களுக்கு இன்னும் பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வர மாதிரி இருக்குது. அப்போ உண்மையிலேயே சரவணன் சொன்னது எல்லாமே உண்மைதானா, பாரதி தான் என்னுடைய மனைவியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பதட்டத்தோடு இருக்கவும் அந்த இடத்துக்கு பார்க்கணும்னா திடீர்னு அவங்க
பாரதி ரூமுக்குள்ளே வரவும் அப்போ வந்து கையில் அவங்க அந்த 500 ரூபா நோட்டையும் அந்த டைரியும் வச்சுருக்குறாங்க ஆதி. இதை பார்த்ததுமே பாரதிக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ இது என்னது, நம்ம பேக் எடுத்து இவர் செக் பண்ணிக்கிட்டு அவர் கொடுத்த அந்த எல்லா இதுவுமே அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஒருவேளை நானும் அவர் சேர்ந்திருந்த அந்த கல்யாண ஃபோட்டோவையும் அவர் பார்த்துருப்பாரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதி வந்து பதட்டமாக வரும்போது என்ன அது என்னாச்சுது, எதுக்காக என்னுடைய பேக் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது எங்கள் மித்ரா வராங்க. என்னது பாரதியோட ரூமில் ஆதியோட சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மித்ரா அங்கே வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கவும் இப்போ ஆதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. பாரதி உண்மையை சொல்லுங்க, உங்களுடைய கணவர் யாருன்னு எனக்கு இப்பவுமே தெரிஞ்சாகணும், உண்மையை சொல்லுங்க அப்படிங்கவும் இதை வந்து மித்ரா வந்து ஒளிஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு அவங்க வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பாரதி சொல்றாங்க, எதுக்கு ஆதி இப்படி கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சே ஆகணும், நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து மறைச்சி வச்சிருக்கிறதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது, உங்களுடைய கணவர் யாருங்கிறது உண்மை போட்டு இப்போ நீங்கள் உடைக்க போறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ பாரதி சொல்றாங்க, அங்கே பாருங்க ஆதி, அந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, என்னுடைய கணவரை வந்து நான் எப்போ சொல்லணும்னு நினைக்கணும் அப்போ தான் நான் சொல்லுவேன், இப்போதைக்கு தயவு செய்து அதை பற்றி நீங்கள் கேட்காதீங்க அப்படிங்கும்போது இல்லை இதுக்கு மேலேயும் வந்து நான் கேட்காம இருக்க போகிறது கிடையாது, உங்கள் கணவர் யாருன்னு நானே வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மித்ரா வெளியிருந்து கேட்டுக்கிட்டு அவங்க பதறுதாங்க. அதே மாதிரிக்கு வந்து பாரதிக்கு வந்து ஒன்றும் புரியாமல் அவங்களும் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னது இவர் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு, அப்போது நானும் அவர் சேர்ந்துருந்தா அந்த கல்யாண ஃபோட்டோ ஒருவேளை அவர் பார்த்துட்டாரோ இல்லைன்னா சரவணன் வந்து ஏதாவது உண்மையை சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாரதிக்குள்ளே வந்து ஒவ்வொரு கேள்வியாக வந்து எழுந்துக்கிட்டே இருக்குது. அப்போ பாரதி சொல்கிறாங்க, அங்கே பாருங்க ஆதி, நான் இல்லாத நேரத்தில் நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி என் பேக்கை வந்து நீங்கள் எடுத்தீங்க, அது தப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லை பாரதி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அதாவது அடுத்தவங்களோட திங்ஸை வந்து பார்க்கக்கூடாதுங்கிறது தப்புங்கிறது எனக்கே தெரியும், ஆனால் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக பார்க்கறதுல எந்தவித தப்பும் கிடையாதுல்ல அப்படிங்கவும் இது கேட்டதுமே பாரதிக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. நீங்கள் அப்படி என்ன தான் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு பாரதி கேட்டுட்டு இருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த டைரி எல்லாத்தையும் தாங்க அப்படிங்கும்போது நான் தர முடியாது, இந்த 500 ரூபாய்க்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே பாரதிக்கு அப்படியே முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த 500 ரூபா நான் உங்களுக்கு கொடுத்த 500 ரூபா தானே அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே பாரதி வந்து அப்படியே திணறிப்பி நின்றுட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க ஆதி, இப்போதைக்கு எங்கிட்ட எந்த பதிலுமே கிடையாது, தயவு செய்து ஃபஸ்ட்டு நீங்கள் அதெல்லாம் தந்துக்கிட்டு இங்கேருந்து போங்க அப்படிங்கும்போது இல்லை பாரதி இதுக்கு மேலேயே அமைதியாக இருக்கிறதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது, எல்லாம் உண்மை, தயவு செய்து நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நானே வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தட்டுமான்னு சொல்லி கேட்கவும் அப்போ பாரதி சொல்கிறாங்க, அப்படி நீங்கள் என்ன உண்மையை தான் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படிங்கும்போது உங்கள் கணவர் யாருங்கிற உண்மையை நீங்கள் சொல்ல போகிறீங்களா இல்லை நானே சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ மித்ரா வந்து நினைக்கிறாங்க, ஐயோ இது என்னது இப்படி 2 பேருக்குள்ளே ஒரு வாக்குவாதம் போய்கிட்டே இருக்குது, இப்போ பாரதி மட்டும் உண்மையை போட்டு உடச்சிட்டாக்கி அவ்வளோதான், இப்போ இந்த உண்மையை பேச விடாமல் நம்ம தடுக்கணுமே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, ஆதிக்கிட்ட என்ன ஆதாரத்தை வச்சுருக்காரோ அதுவும் புரிய மாட்டேங்குது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, நம்ம ரூமுக்குள்ளே போகலாமா இல்லைன்னா வேண்டாமா அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து ஒருவித குழப்பத்தோட இருந்துகிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்க்க கரெக்டாக பார்த்தோம்னா ஆதித்யா அங்கே வராங்க. ஆதித்யா பார்த்ததுமே மித்ரா ஒளிஞ்சுக்கிட்டவும் உடனே ஆதித்யா அம்மான்னு சொல்லிட்டு வரவும் உடனே பாரதி வந்து அவங்க என்ன ஆதித்யான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ உடனே வந்து ஆதித்யா வந்து ஆதிக்கிட்ட வராங்க. என்னப்பா என்ன கையில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அடுத்ததான் வந்து ஆதி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.